இந்த வீடியோவில் வந்து அந்த குழந்தை வந்து அந்த ஊஞ்சலில் ஏறி உட்காரலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை அந்த ஊஞ்சலில் ஏறி உட்காந்துலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அலமாரியோட கதவு வந்து திறக்குது. இந்த வீடியோவில் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த குழந்தை வந்து அந்த ஊஞ்சலை கொஞ்சமாக தான் ஆட்டியிருக்கும். ஆனால் அந்த குழந்தை அந்த ஊஞ்சலை விட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி அந்த ஊஞ்சல் ரொம்ப தூரத்துக்கு மேலே போயிட்டு வரும். இந்த இன்சிடென்ட் நடந்தது 1/11/2012. ஒரு ஆஃபீஸில் அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வச்ச பொருள்லாம் அவங்க காலையில் வந்து பார்க்கும்போது அது அந்த இடத்துல இருக்கிறது இல்லை. அது ஒன்று வேறு இடத்துல இருக்குது, இல்லைன்னா அது ஒரு அலங்கோலமான நிலையில் இருக்குது. இது என்னதுன்னு அவங்க சிசிடிவி எடுத்து பார்க்கும்போது தான் அவங்க இதை பார்க்குறாங்க. ராத்திரி நேரத்தில் அந்த ஆஃபீஸில் ஒரு சில ரூமில் வந்து ரொம்பவே மர்மமான சத்தமெல்லாம் கேட்குது. அதோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டரும் திடீர்னு பிளிங்க் ஆகுது. அதோட அந்த ஆஃபீஸில் இருக்க சேரும் யாரோ தள்ளி விட்ட மாதிரி அந்த ஆஃபீஸில் நகருது. அதோட அது வரைக்கும் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் தான் பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு செகண்டுக்கு எல்லா கம்ப்யூட்டருமே பிளிங்க் ஆனிச்சு. இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயம்லாம் அந்த ஆஃபீஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் ராத்திரி 12:30 வாக்கில் 2 லவ்வர்ஸ் வந்து அவங்க ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் அந்த ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர அவங்க அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு இவர் விடலை. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் வேற ஒரு ரூமுக்கு போறாரு. சரி, அவர் தான் இங்கே இல்லைன்னு இவங்க போகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திரும்பி அங்கேயே வந்து உட்காந்துட்டாங்க.
இவர் போன அந்த ரூம்ல அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து அவர் பேக் உள்ள வச்சு பேக் பண்றாரு. அப்ப திடீர்னு பக்கத்துல இருக்க கம்ப்யூட்டர்லாம் ஆன் ஆகுது. இவர் ஏதாவது எலக்ட்ரிக்கல் எரரான்னு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. ஆனால் எல்லா சுவிட்சுமே ஆஃப்ல தான் இருக்கு. இவர் கீழே பார்த்துட்டு மேலே எந்திரிக்கும் போது அந்த கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இவருக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு இங்கே ஏதோ தப்பா இருக்குன்னு அந்த இடத்த விட்டு அவர் வேகமாக போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அந்த ரூம்ல இதுதான் நடக்குது. இந்த பக்கம் இவங்களும் அவர் வருவார்னு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா போனவர் வந்த படம் தெரியல. அப்ப இவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு சேர் வந்து நகருது. இவங்க என்ன சத்தம்னு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு இதுதான் நடந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மர்மமான ஒன்று உட்காந்துக்கிட்டு இருந்த அவங்கள தள்ளி விடுது. இவங்க பயத்தில் அலறும் போது இவங்களையும் சேர்த்து சுற்றி இருக்க எல்லாத்தையுமே அதை தள்ளுது. இவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அது மறுபடியும் தாக்க இவங்க மயங்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்குது. நீங்கள் இந்த வீடியோக்களில் பார்த்த விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்க்கும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையா பொய்யான்னு நிரூபிக்கிறது இல்லை. இந்த வீடியோவை ராத்திரி நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இருக்குதான்றது தான். அப்படி ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பயந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் எந்த இடத்துல பயந்தீங்கன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதோட இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து போடலாமன்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.